கண்ணெல்லாம் நல்லா போடுது. கண்ணெல்லாம் நல்லா போடுங்களா? அது உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப தோராயமா நம்ம ஊசி போட்டு எத்தனை கண்ணு போட்டிருக்கோம்? ஒரு மேக்சிமம் தோராயமா போட்டிருக்கோம் 8-9 கண்ணுக்கு மேல போட்டிருக்கோம். 8-9 கண்ணுக்கு மேல போட்டிருக்கோம். இப்ப 8-9 கண்ணுக்கு மேல போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கண்ணுக்கு மேல போட்டிருக்கோம். போட்டிருக்கோம் 10 கண்ணுல போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதா சொல்றாங்க. இப்ப லாஸ்டா ஒரு கண்ணுக்கு போயிடுச்சு. அந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு நீங்களும் பார்க்கலாம். இது அங்க இருக்கிற கண்ணுக்கு நீங்க பார்க்கலாம். இன்னொரு குட்டி கண்ணுக்கு ஒண்ணு இருந்துச்சு, அது அங்க இருக்கு அந்த இடத்துல இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு கண்ணுக்கு போயிடுச்சு. எல்லாமே நம்ம ஊசி போட்டு பிறந்த கண்ணு ஒட்டி தான் நீங்களே பார்க்கலாம். இப்ப இங்க இருக்கிற கண்ணுக்கு எங்க இருக்கு? குட்டி கண்ணுக்கு இப்ப இந்த கண்ணுக்குட்டி நம்ம தான் போட்டு விட்டுருக்கோம். போட்டா கண்ணுக்கு இது கால கண்ணுக்குட்டிங்களா போட்ட கண்ணுக்கு இப்ப நம்ம ஊசி போட்ட கிடையாது கண்ணு நிறைய போடுதுங்களா? கால கண்ணு கிடையாது கண்ணு தான் போடுது. கிடையாது கண்ணு தான் போடுது. இப்ப நம்ம ஊசி போட்ட நிறைய கிடையாது கண்ணு தான் போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டுட்டு இருக்கோம். இந்த பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா என்னோட சின்ன மகன் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கதான் என் சின்ன மகன் கோழிக்குள்ள போய் பிடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. கோழிக்குள்ள பிடிக்கிறதுல ஆர்வமா இருக்காங்க. எங்க அவங்கதான் இப்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த டிடிபிஎஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாட்டு பண்ணையை தான் பார்த்துட்டு இருக்கோம். பெரியப்பட்டில் இருக்குது இவங்களுடைய மாட்டு பண்ணை. இப்போ வந்து இவங்க கரெக்டாக மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து கன்று வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ கன்று வளர்ப்பு பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கரைய மாடு வளர்ப்பு புத்தகத்தில் அருமையாக போட்டிருக்காங்க. அதாவது கன்று வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம் செய்யணும். அதாவது முதல் 6 மாத வயது வரை ஒவ்வொரு